எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. ஆரம்பிக்கலாங்களா? அண்ணா ஒரே வார்த்தையில சொன்னார், பழைய திமுகவை மீண்டும் நீங்க பார்க்க வேண்டியவர். இவங்களுக்கு மூல வளர்ச்சி கம்மியா உள்ள குழந்தைக்கு தெரிஞ்ச விவரம் கூட தெரியாது போல. அந்த தீய சக்தி திமுகக்கு நாங்களே சப்போர்ட் பண்ண மாட்டோம். அது எப்படியா உங்க பொண்டாட்டி அந்த திமுகவோட கூட்டணி வச்சு? அவர் உண்மையிலேயே ரொம்ப சாந்தமானவர், சிரிச்ச முகம், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறவர். அதுக்கு ஒரே சின்ன எக்ஸாம் நான் புரிஞ்சுங்க மக்களே. நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? என்னுடைய மக்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிருக்க பீடையை ஒட்டுமொத்தமா ஒழிக்கிற நாள். எங்களை தவிர அவங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாறணும்னு ஆசைப்பட்டா மறுபடியும் திமுக ஓட்டு போடுங்க. வழக்கம் போல பாலியல் கொலை கொள்ள எல்லாம் நடக்கும். 5 வருஷம் நாங்க கொள்ளையடிச்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கு. எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படா போனோம். அதான் ஏன் கொள்ளையடிக்க போறோம், உங்க வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிக்க போறோம். வீடு வீடா புகுந்து 60 வயசு ஆயால இருந்து சின்ன பிள்ளை கூட பணக்கம் பண்ண போறான். பணப்பெட்டி எங்களது, பணப்பெட்டி உங்களது. யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. எந்த ஏரியால இருக்கீங்க? எப்படி இருக்கு பிசினஸ்? இப்போ கேஸ் எல்லாம் கிடைக்குதாப்பா? எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். கிடைக்கும் சார். இப்போ பிரச்சனை இல்லை. இந்த மானியம் அறிவிச்சிருக்க பாத்தீங்களா? தெரிவிக்கல சாமி பத்தி எனக்கு தெரியும். இது கூட நீங்க உங்க மானியத்தில் கொடுக்க வேண்டியது. கால என்ன பண்றீங்க? கால என்ன பண்றீங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க அந்த காட்சியை பார்க்கணும். இதுல பார்க்க போறீங்க பாருங்க, டிவியில பார்க்க போறீங்க. இப்ப பாருங்க, டிவியில பாருங்க. நடந்தது கொடுஞ்சுகிறோம். இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். அந்த காட்சியை பார்த்த உடனே அதிர்ந்து போய், பயந்து போய், நடுங்கி நம்ம மண்டவாளம் தான் தண்டவாளம் ஏறுது. நாடகம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட வேஷம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவங்க அடையாளம் கண்டு நாள்தோறும் இன்னும் 4 மாசம் தானே எல்லாத்திலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் தான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அடிச்சுட்டு போயிடலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். வழக்கு தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். மணிப்பூர் கலவரம், குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணைக்கு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்ல. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன். இது சாதாரண இதை நாங்க விசாரிக்கணும்னா முதலமைச்சர் மீது விசாரணையை நாங்க முறையா நடத்த முடியாது. இது கேள்வி.
அதனால இதை வந்து நாங்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறோமே சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது நியாயம் இல்ல, இது தப்புன்னா அவங்களே தள்ளுபடி பண்ணிருப்பாங்க. ஆனா நியாயம் இருக்கு, இது உண்மை இருக்கு, நடந்திருக்கு அப்படின்னு உண்மைங்கிறத ஏத்துக்கிட்டு நாங்க சொன்ன உண்மையை ஒப்புக்கிட்டு சிபிஐக்கு விசாரணை. தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 47 நபர்கள் உயிரிழந்தனர். வழக்கு தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ளபடியே சிபிஐ விசாரணை உத்தரவு போட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும், நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் சிபிஐ விசாரணையை சந்திக்க தயார், சந்திச்சுட்டு அதுல குற்றவாளி இல்ல அப்படி நிரூபிச்சுட்டு மறுபடியும் முதலமைச்சராக வந்து ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அவருடைய வீரத்தை, அவருடைய அந்த தைரியத்தை நான் பாராட்ட காத்திருக்கேன். உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் இல்லையா? வாழ்த்து சொல்லணும்ல, நல்ல கையை தட்டி வாழ்த்து சொல்ல. செத்தப்பா இப்படி கூட பாடா படிச்சு வைக்கல. ஒரு எடுத்து வீடியோ போட்டா அழுக்கு கமெண்ட் அடிக்க அவங்க என்ன நினைப்பாங்க? தெரிச்சு ஓடிவாங்களே. நான் ஒரு மன்மத குஞ்சு தெரிஞ்சுக்கேன்னு போய லூசு பண்ணலாம். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி? திமுக ஒரு குடும்ப கட்சி. திமுக இன்றைக்கு ஒரு குடும்ப கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த திருடன் எப்பவும் திருடன் ஒத்துக்க மாட்டான், இல்லன்னா சொல்லுவோம். ஸ்டாலின் பொய் சொல்றாரு, நான் பொய் சொல்றேன். இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு நான் பொய் சொல்ல முடியுமா? பொய் சொல்லல. என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்லல, எல்லாம் மெய் தான் சொல்றேன். கரூர்ல போய் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கிறான், நான் மேல வழக்கு போட போறேன், தைரியமா போடட்டும், போட்டா சந்திக்கிறேன். இல்லன்னு ஒருத்தன் வரும்போது தான் ஆட்டமே சூடு புரியுதுல. வீடியோ எல்லாம் இருக்கு, எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு, எல்லா வீடியோலயும் போட்டாங்க, எல்லா டிவிலயும் வந்துச்சு. தலைவருக்கு எவ்வளவு தில்லு, நாம செஞ்சத வேற எவனோ ஒருத்தையும் செஞ்ச மாதிரி எவ்வளவு தில்லா உத்தம புத்திர மாதிரி பேசுறாரு. பாத்தீங்களா இல்லையா? வாட்ஸ்அப்ல நீ கை தட்டுறத பார்த்தா எல்லாரும் வாட்ஸ்அப் பார்த்துருக்கீங்க. பொருந்தில இருந்தே இப்படித்தாங்க மூளை வளர்ச்சி குறைவான். போனாலும் திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுறாதீங்க. சொல்லி எடுக்கலன்னு வச்சுங்க, பொறுத்து நாள்ல இந்த திமுக ஆட்சிக்கு நம்ம முடிவுக்கு தெரியல. ஸ்டாலின் தூக்கி எறியணும்ல, உறுதியா வந்திருக்கிறீங்களா? நிச்சயமா முடிவெடுத்து வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு அண்ணனுக்கு வந்திருக்கிறதே. சொல்லுங்க, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் ஒண்ணு. நான் என்ன வரேன், நீங்க பெரியவங்கள பார்த்து பேசி திருடன் ஓடிக்கிட்டே இருப்பான், அவனை திரட்டிட்டு வருவான். ஓடிக்கிட்டே வரும்போது அதான் எங்க ஓடுறான், எங்க திருடம் போறாங்கிட்ட அதோ ஓடுறான், அவனே சொல்லுவான். தீர்மானம்னா இருக்கு பாருங்க, திமுகவை நிராகரிக்கிறோம் இருக்கு பாருங்க. நிச்சயமா உறுதியா எங்களுக்கெல்லாம் இருக்க நம்பிக்கை விட உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை இந்த ஆட்சியை விரட்ட. சொல்லுங்க, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ரெடியா வந்துட்டீங்க இப்போ இல்லையா? முட்டாப்பல் எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? தூக்கி கொடு, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படியே இப்ப விடுறா பாப்போம். சுடுகாட்டு சொல்லியாச்சா? கருப்புசாமி என்ன செத்து விட்டாரப்பா. போலாம் போ எப்ப எடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்து சேர்றேன். எல்லாம் ஐயாவுக்கு செஞ்ச பாவையா. எலெக்ஷன் வந்தா 200 ரூபாய் கிடைக்கும். இந்த செத்து போனதுனால அதுவும் போச்சு. ரெடியா? அடுத்த துணை முதலமைச்சர் ஐபிஎல் என்பது நிதியத்தை அறிவிக்கப்படும். அதனால அடுத்து அரங்கமழை அத்துமீறி குழுப்ப வச்சு அங்கிருந்து அடிச்சு உடங்க. மிச்சமுள்ள மூத்த குற்றங்களை எங்கே வந்து ஒப்படைக்க சொல்லுங்க. எதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு வைங்க. இந்த நிதி வாழ்வன் கோசம் போட்டு வருவாங்க. வீடியோ இதோட
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடியாது ரைட் விடு.